அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் கேட்ட ஒரு ரீசனிங் சம் பார்ப்போம். ஸோ 199 சம் பாருங்கள். ஸோ வென் வி ரைட் லைக் திஸ் A1 B4 C9 D16 Z676 வாட் இஸ் டோட்டல் வேல்யூ ஆஃப் நம்பர்ஸ் ஃபாலோடு பை P and Q. ஸோ A1 B4 C9 D16 எப்படி எழுதணும் அப்படின்னா இசட்டை வந்து 676 என்ன எழுதும் பொழுது P மற்றும் Q ஆல் தொடரப்படும் எண்களின் மொத்த மதிப்பு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பியோட வேல்யூ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஏ வந்து 1, இது ஸ்கொயர் பண்ணோம்னா 1, பி வந்து 2, இது ஸ்கொயர் பண்ணோம்னா 4. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஏபிசியோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறாங்க. இப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஸோ என் வந்து 14 வரும். ஓ பார்த்தோம் அப்படின்னா 15, பி பார்த்தோம் அப்படின்னா 16. என்ன கேட்டிருக்காங்க, பி மற்றும் கியூவால் தொடரப்படும் எண்களின் மதிப்பு. ஸோ பியால் தொடரப்படுற மதிப்பு அப்படின்னா பிக்கு முன்னாடிலேருந்து என்ன இருக்குது, என்ன நம்பர் இருக்குது, ஓ. கியூவால் தொடரப்படும் எண்களின் மதிப்புனா கியூக்கு முன்னாடி என்ன இருக்குது, பி. ஸோ இதோட மதிப்போட கூடு தான் கொடுக்குறாங்க. அப்போ 15 என்ன பண்ணணும், 15 ஸ்கொயர் 225. 16 என்ன பண்ணணும், 16 ஸ்கொயர் 256. என்ன கேட்டுருக்காங்க, மதிப்பு எண்களின் மொத்த மதிப்பு கேட்டுருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ரெண்டு ஆட் பண்ணணும். ஸோ 1 போட்டோம் அப்படின்னா 3 3 5 8 481. ஸோ ஆப்ஷன் டி தான் வேணாது சரியான ஆன்சர். ஸோ ஸ்கொயரு, கியூபு, அதே போல் ஏபிசிடி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லணும். இது வந்து எளிமையானது தான். ஆனால் பி மற்றும் கியூவால் தொடரப்படும் எண்களின் மொத்த மதிப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பி எதை தொடர்ந்து வருது, ஓவை தொடர்ந்து வருது. கியூ எதை தொடர்ந்து வருது, பியை தொடர்ந்து வருது. அப்போ அந்த பி மற்றும் ஓவோட என்ன பண்ணோம், நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிளான சம்மு. ஸோ எக்ஸாம் காலில் உட்காந்து யோசிக்கிறப்போ நமக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனலை என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சி அடுத்தடுத்த பதிவு நம்ம பார்ப்போம். உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்.